கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் மகிமையான அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 14 அதனுடைய 4வது வசனம். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கே எருதுகள் அப்படி என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உழைக்கிறவர்கள் அல்லது கட்டின உழைப்பாளிகள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் வாழ்வின் தாழ்விடங்களிலிருந்து உயர்ந்து வருவதற்கு உழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடினமான உழைப்பு அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே கடினமாக உழைக்கிற மனிதனை பார்த்து சொல்லும்போது இவ்விதமாகவும் வேதம் சொல்லுகிற, அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு செயலை செய்ய கர்த்தர் தரும் பொழுது, அது ஒரு வேலையாக இருக்கட்டும், அது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்வி படிக்கிற காரியமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், எதிலும் அந்த உழைக்கிற எண்ணமுடைய அர்ப்பணத்துடைய தியாகத்தோடு உழைக்கிற நபர்களைத்தான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அவர்களைத்தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அந்த கடின உழைப்பில்லாதபடி சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், கடின உழைப்பாளிகள் இல்லை என்றால் இந்த குடும்பத்தின் பல காரியங்கள் வெறுமையாகவும் வெற்றிடமாகவும் காணப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற காலங்களிலே தேவையற்றவைகளிலே நாம் நம்முடைய தலையை துளைத்து கொள்ளாதபடி கர்த்தர் தந்திருக்கிற வேலையாயிருக்கட்டும், கர்த்தர் தந்திருக்கிற குடும்பமாயிருக்கட்டும், கர்த்தர் தந்திருக்கிற தொழிலாயிருக்கட்டும், எது அவை செய்தாலும் எசேக்கியாவை போல அவன் எதை செய்தானோ அதை மனப்பூர்வமாய் செய்து சித்தி பெற்றான், மேன்மை பெற்றான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சோம்பற்கையாகவும் உதாசீனமாகவும் நமக்கு தரப்பட்டவைகளை நாம் செய்யாதபடி மனப்புறமாகவும் உண்மையாகவும் நாம் அதை உழைக்கிற ஒரு எருதுகளைப் போல கடினமாக உழைத்தால் நிச்சயமாகவே அறுவடையாகிய நல்ல பலனை நாம் நம்முடைய வாழ்விலே சேர்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறவைகளை, அது சின்ன ஒரு வேலையாக இருக்கலாம், சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், அதை வைத்து கர்த்தராகிய தேவன் அதை ஆசீர்வதிக்கிற நிலையை நாம் பார்க்க முடியும். அங்கே சோம்பல் இல்லாதபடி, அங்கே தளர்வுகள் இல்லாதபடி மனப்பூர்வமான அந்த உழைப்பு எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, எந்த நபரில் இருக்கிறதோ, அவர்கள் எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் வெறுமையாய் இருக்க அல்லது இல்லாமல் குறைவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி நமக்கு தந்தவைகளிலே, நமக்கு தந்த குடும்பத்திற்காக, நமக்கு தந்த வாழ்வுக்காக, வேலைக்காக, நமக்கு தந்த காரியங்களுக்காக, நமக்கு தந்த இரட்சிப்பிற்காக நாம் முழு மூச்சோடு ஒரு எருதை போல உழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு சில நேரங்களில் உலக காரியங்களில் அதிக உழைப்பை செலுத்துகிறவர்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே கோட்டை விடுகிறார்கள். ஜபத்திலும் ஆராதிப்பதிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலும் கோட்டை விட்டு விடுகிறார்கள். 2 பகுதிகளிலும், உலக காரியங்களிலும் ஸ்தோத்திரம், தேவன் தந்த ஆவிக்குரிய இரட்சிப்பின் அனுபவங்களிலும் நாம் நல்ல எருதுகளைப் போல உழைத்தால் நிச்சயமாகவே நம்முடைய எந்த பகுதிகளும் வெறுமையாயிராதபடி, எந்த பகுதிகளும் அது காலியாக அல்லது ஒன்றும் இல்லாமல் இராதபடி எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய நன்மையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களாலும் நிரம்பி இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். நாம் நாட்களிலே நம்முடைய வாழ்வில் சோம்பல்களையும், இது என்ன வேலை அல்லது இது என்ன காரியம், என்ன வாழ்வு என்று
வாழ்க்கையை, அந்த வேலைகளை, அவை நமக்கு தந்திருக்கிற தொழில்களை வெறுத்து போடுகிற நிலைமையை மாற்றி அவைகளே கடின உழைப்பாளிகளாய் மாறுவோம். வெறுமையான பகுதிகள் எல்லாம் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும் தகப்பனே. ஆமாண்டவரே, ஒரு குடும்பமாய் இருக்கட்டும், ஒரு குடும்ப மனிதனுடைய தொழிலாய் இருக்கட்டும், வேலைகளாய் இருக்கட்டும், படிப்பாய் இருக்கட்டும், கடின உழைப்பில்லை என்றால் அது அநேக ஆசீர்வாதங்களை இழந்து வெறுமையான வாழ்வாய் இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நாங்கள் சோம்பர் கையாய் வேலை செய்கிறவர்களாய் அல்ல, உதாசீனம் உள்ளவர்களாய் அல்ல. கர்த்தர் தந்த வேலையாகட்டும், குடும்ப வாழ்வாய் இருக்கட்டும், எல்லை வெறுத்து என்ன வாழ்வு, என்ன ஜீவிதம் என்று தள்ளிவிடுகிறவளாய் அல்ல. கர்த்தர் தந்தவைகளை கட்டின உழைப்பு உழைத்து நாளுக்கு நாள் விருத்தியும் மேன்மையும் வெறுமையும் மாற ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய கிருபையினாலே நிரப்பும், கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.